வணக்கம் நண்பர்களே! இது நம்ம வீடியோவில் சூர்யாவின் பிரம்மாண்டமான பேன் இந்திய திரைப்படம் கங்குவா பற்றி ஒரு முழுமையான விவரத்தை பார்க்க போறோம். இந்த திரைப்படம் திரை விமர்சனங்களையும், வசூல் நிலவரங்களையும், ரசிகர்களின் கருத்துக்களையும், ஜோதிகாவின் சமீபத்திய சமூக ஊடக பதிவையும் அடிப்படையாகக் கொண்ட ஒரு தொகுப்பு. ஆ ஓகே. ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷனுக்காக நாங்க பார்க்கலாம். கங்குவா ஒரு ஒரு மிக பிரம்மாண்டமா எதிர்பார்க்கப்பட்ட ஒரு ஹை பட்ஜெட் ஃபிலிம். தமிழ் திரையரங்கில் மிகவும் எதிர்பார்ப்புடன் உருவாக்கப்பட்ட படம். இந்த படத்தை இயக்கியவர் சிறுத்தை சிவா மற்றும் சூர்யா, பாபி டியோல் மற்றும் திஷா பதானி நடித்துள்ளனர். படம் 2 காலகட்டங்களை மையமாகக் கொண்டு ஒரு வரலாற்று தோரணையிலும், ஒரு நவீன பரிணாமத்திலும் படம் வந்து ரன்னிங் ஆகிட்டு இருந்தது. கதைக்களம்னு பார்க்க போனா, கங்குவால சூர்யா வந்து ஒரு வீரர் மற்றும் அவரின் பாரம்பரியத்தை கொண்ட ஒரு சாகச கதை. இது பழங்கால இந்திய வரலாற்றின் ஒரு சில பகுதியை கற்பனை மூலமா வெளிப்படுத்தியிருக்கிறது. சூர்யா படத்தில் இரட்டை வேடங்களில் நடித்துள்ளார். ஒரு பண்டைய போர் வீரராகவும், ஒரு நவீன மனிதராகவும். பிரம்மாண்டமான காட்சியமைப்பு மற்றும் சிறந்த பின்னணி இசை தேவிஸ்ரீ பிரசாத் மிக சூப்பராக இயக்கியிருக்காரு. சவுண்ட் அங்கங்கே கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் கூட சூப்பராக இருந்துச்சு. சூர்யாவோட பழைய ரீசன்ட் படத்தை ஒப்பிடும்போது இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் நிறைய காட்சிகள் பிஜிஎத்தோட செம்மையாக இருந்துச்சு. சூர்யாவின் திரையரங்கு மொத்தத்தை தனியாக தக்க வைத்துக் கொள்ளும் திறமை, கிளைமேக்ஸில் வரும் எதிர்பாராத திருப்பம். படம் வெளியான முதல் நாளே ரசிகர்களிடையே சில கலவையான விமர்சனங்களை எங்களை பார்க்க முடிஞ்சது. இருந்தாலும் படம் மிகவும் பிரம்மாண்டமாகவும், சூர்யாவின் நடிப்பு, ஹார்ட் ஒர்க், டெடிகேஷன் மிக விசித்திரமாகவும் இருந்தது. பழங்கால போர்க்காட்சிகள், விறுவிறுப்பான திரைக்கதை மற்றும் என்று சிலரும் பாராட்டியுள்ளனர். நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்ன்னு பார்க்க போனால், கதையில் சின்ன லேக் இருந்தது. எமோஷ்னலில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்கலாமோன்னு நிறைய பேரோட ஒப்பீனியன். படத்தின் சில காட்சிகள் வழக்கமானதாக தெரிந்தது. குறிப்பாக வில்லன் பாத்திரத்தின் அமைப்பு பலவீனமாக இருந்ததாகவும் கூறப்படுகிறது. அதே நேரம் இப்போ ஜோதிகா வந்து இந்த படத்தை பற்றி ரீசெண்டாக ஒரு போஸ்ட் ஒன்று இன்ஸ்டாகிராம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. என்னென்னு கேட்டால், ஆரம்பமே சில பேர் வந்து படத்தை பார்க்காமையே இதை பற்றி நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்தது வந்து ஒரு நெவ எக்ஸ்பெக்டேஷன் தான் சொல்லலாம். இந்த படத்தில் நான் கவனித்த ஒரு விஷயம் வந்து சூர்யாவோட ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிகேஷன். 49 வயசில் ஒரு ஆக்டர் வந்து 6 பேக் எடுத்து தன்னோட ஃபேன்ஸுக்காக இப்படி ஒரு தன்னோட முயற்சியை கொடுத்துருக்காருன்னு சொன்னால் இது சாதாரணமான விஷயம் கிடையாது. அதே நேரம் ஜோதிகா வந்து சமூக ஊடக பதவியில் அவர் கூறியதாவது, இந்த படம் திரையுலகத்திலேயே புதிய உயரத்திற்கு கொண்டு செல்ல முயற்சி. இது ஒரு அடுத்த ஸ்டெப்புக்கு, அடுத்த லெவலுக்கு போகும் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். கங்குவா படத்தின் வசூலை பார்க்க போனால், முதல் நாள் இந்திய வசூல் 26 கோடி ரூபாய் என்று ஒஃபிஷியலாக ஞானவேல் ராஜா சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டில் மட்டும் 13.65 கோடி, தெலுங்கில் 5 கோடி, இந்தியில் 3.25 கோடி வந்து கலெக்ஷன் ஆகிருக்கு. உலக அளவில் இந்த படம் வந்து 40 கோடி ரூபாய் வந்து வசூல் செஞ்சுருக்கு. சூர்யாவின் முந்தைய சாதனையை ஒப்பிடும்போது, உதாரணத்துக்கு 5ஆம் இடத்தின் ஆரம்பத்திலேயே இந்த படத்தின் சாதனை முறியடிக்கப்பட்டதுன்னு தான் சொல்லலாம். ரீசெண்ட் டைமில் சூர்யாவோட கலெக்ஷன் இதை போல் இருந்ததில்லை. ரசிகரின் கருத்தின்படி பார்த்தோம்னா, சிலரின் கருத்து படம் ஒரு முறை பார்ப்பதற்கு நல்லதாகவும், அதே சமயம் பாகுபாலி போன்ற பிரம்மாண்ட எதிர்பார்ப்புகளுக்கு சிலருக்கு ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. ரசிகர்களின் சமூக ஊடக கருத்துக்கள் மிக்ஸ்ட். நான் சொன்ன மாதிரி ஆரம்பத்திலேயே மிக்ஸ்ட் ரிசல்ட்ஸ் இருந்தது. சூர்யாவின் நடிப்பு அசாதாரணமானதும், கிளைமேக்ஸில் சூப்பர் என்று சொல்லியிருக்காங்க. அதே நேரம் சிலர் கதை சொல்வது சாதாரணமாக உள்ளது, வில்லன் பாத்திரம் மிகவும் குறைவாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதே நேரத்தில் வந்து நாங்கள் இந்த படத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னு சொன்னால், கங்குவா போன்ற படங்கள் தமிழ் சினிமாவின் ஒரு கற்பனை திறனையும் தொழில்நுட்பத்தையும் புதுமையாக வெளிப்படுத்தும் ஒரு முயற்சி. ஆனால் எதிர்பார்ப்புகளை நெறிப்படுத்த வேண்டியது ஒரு மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். எனவே நண்பர்களே, கங்குவா ஒரு பிரம்மாண்டமான படம். ஆனால் இதன் திரைக்கதையிலும், பாத்திரங்களும், உள்ளார்ந்த ஆழத்திலும் மற்றும் வேலை தேவைப்படுகின்றது. உங்கள் மேலான கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்ல மறக்காதீங்க. இன்றைய வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும், புதிய தகவலுக்கு எதிர்பார்த்து கொள்ளவும். நன்றி.